அண்மை செய்தி. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே வாழக்கரை கிராமத்தைச் சேர்ந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் தகவல்களை வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். நாகை மாவட்டம் அருகே கிராம நிர்வாக அலுவலர் சந்தேகத்திற்கிடமாக மிகப்பெரிய அளவிலே முகம் முழுவதும் சிதைக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அவருடைய உறவினர்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த வாழக்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜாராமன். இவர் திருவாய்மூர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்திருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு எட்டுக்குடி கிராமத்தில் பொறுப்பு கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிய போது 500 ரூபாய் லஞ்சம் பெற்றது குறித்து அந்த குற்றத்திற்காக இவர் கைது செய்யப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்திற்கு ராஜாராமன் சென்று வந்திருக்கிறார். சென்று வருகிற போது நாகை கிழக்கு கடற்கரை சாலையிலே முகம் முழுவதும் தலை முழுவதும் முழுமையாக கல்லால் அல்லது ஆயுதங்களால் சிதைக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தால் அவர் கீழே இறந்து கிடந்திருக்கிறார். இது குறித்து அந்த உடலை பார்த்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு சென்ற வெள்ளிப்பாளையம் போலீசார் உடலை கைப்பற்றி கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிய ராஜாராமன் என்பதை கண்டறிந்து சடலத்தை வெள்ளிப்பாளையம் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் பிடிபட்ட கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராமன் கடந்த 1 வருடங்களாக தனது மனைவி மனோஜ்த்ரா மற்றும் 9 வயது மகனை பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. சொந்த ஊரான வாழக்கரையில் வசித்து வரக்கூடிய தனது மனைவி மற்றும் மகனை அடிக்கடி சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் வழக்கம் போல நேற்று திரும்பி வருகிற போது இந்த கீழக்கரை சாலையிலே முகம் சிதைக்கப்பட்டு இரத்த காயங்களோடு பரிதாபமாக இரத்த வெள்ளத்திலே உயிரிழந்து கிடந்திருக்கிறார் ராஜாராமன். அதே போன்று அவர் வைத்திருந்த மணி பர்ஸ் மற்றும் செல்போன் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கொள்ளையர்களுடைய வெறிச்செயல் காரணமாக முன்னாள் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்த ராஜாராமன் கொலை செய்யப்பட்டிருக்கிறாமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வந்தாலும் கூட நடந்து தனியாக செல்லுகிற ஆண்களுக்கோ பெண்களுக்கோ தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் இந்த கொலை சம்பவம் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளாகி நடந்து சென்று கொண்டிருந்த போது கிழக்கு கடற்கரை சாலையிலே வாகன போக்குவரத்து மிகுந்த பகுதியிலே கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதற்கு இந்த கொலை சம்பவம் ஒரு சான்றாக இருக்கிறது. உடல் முழுவதும் முகம் முழுவதும் தலை முழுவதும் சிதைக்கப்பட்டிருக்கிறது. மிக கொடூரமான மிருகத்தனமாக இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக பணத்திற்காகவும் பொருட்களுக்காகவே இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். இந்த கொலை சம்பவத்திலே இந்த ஈடுபட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார் என்பதை கூட இன்னும் அடையாளம் காண முடியாத நிலையில்தான் தமிழக காவல்துறையினுடைய அவலநிலை இருப்பதாக உறவினர்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் குற்றம் சாட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.